டு பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டில் தோசை மாவு ரொம்ப பிடிச்சிட்டு தோசை சுட்டாலும் பிடிப்பா இருக்குது. அதனால் இன்றைக்கி பணியாரம் செய்ய போகிறேன். என்கிட்ட வந்து அந்த காய் திருவுறது இருக்குது, ஆனால் அதை வந்து சீக்கிரம் திருவ முடியாது. அதனால் வந்து ஒரு 2 கேரட்டை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் அடிச்சிக்கலாம். நல்லா பூ மாதிரி திருவி வந்துடும். அதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? காலையில் சாப்பாடை முடிச்சிட்டிங்களா? மத்தியானம் சாப்பாடு பண்ண போகிறீங்களா? பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதை உட்காந்து திருவி ஒரு 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே வந்து கேரட்டு இந்த முட்டைகோஸ் பொரியலும் பண்ணும்போது இப்படி தான் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி பூ ஆகிட்டு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மல்லிக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பணியாரத்தை பண்ணலாம். முதல் பணியாரக்கல் தேடலாம். இப்போ பணியாரக்கல் தேடி பிடிச்சாச்சு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டஸ்ட் அலைஞ்சிருக்கு கிடக்கு. எங்கள் மரமாக இருக்கும் போது வாரத்தில் 2 நாள் செஞ்சுருவாங்க. அவங்க புது புது ட்ரெஸ் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. புது புது ட்ரெஸ் டிஷ் பண்ணி எங்களுக்கு தருவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியவும் தெரியாது, அந்த அளவுக்கு நேரமும் இல்லாது. அப்படியே நான் கடப்பில் போட்டுட்டேன். பணியாரக்கல்லை லேசாக கழுவி வச்சு, சோப்பெலாம் போடக்கூடாது. போட்டால் பணியாரம் ஒன்றும் வராது. சும்மா அப்படி வாஷ் பண்ணால் போதும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், உளுந்து கொஞ்சம் தாராளம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு வாய்க்கு ஒரு கடி வரும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதுவுமே 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விட்டுறலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன போடுவீங்க பணியாரத்துன்னு சொல்லுங்கள். இதில் ஒன்றும் பீன்ஸ் கூட போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட பீன்ஸ் இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு போட்டு செய்கிறேன். எங்கள் சின்ன பையனுக்கு புது புது ட்ரெஸ் இப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். மீதி அவங்க அண்ணி அவங்களுக்கு அடிக்கடி தினம் நல்லா புது புது வித்தியாசமாக டிஷ் செய்வாங்க. நான் வெறும் தோசையும் இட்லியும் உப்புமாவும் போகாமல் பண்ணி அவர் சொல்லாத டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுங்க மம்மின்னு. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எது தெரியாது. அதனால் தெரிஞ்சதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப வணங்க வேண்டாம். கொஞ்சம் பச்சையாக இருந்தால் கிரன்ச்சியாக வாயில் வந்து செவச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். காய்க்கு தேவை உப்பு, அப்புறம் மல்லிக்கீரையை போட்டு ஒரே ஒரு வணக்கலாம். ரொம்ப வந்து கிண்டி காயெல்லாம் குறைச்சிட வேண்டாம். அவ்வளோதான், அந்த சோடி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வணங்கிட்டு அப்புறம் மாவு எடுத்தாச்சு. கொஞ்சோண்டா சோடாப்பு போட்டேன். கொஞ்சம் பணியாரம் நல்லா புஸ்னு வரும். இப்போ நம்ம கிண்டி வச்ச மசாலாவும் தூக்கில போட்டுடலாம். இந்த மசாலா மாவு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். மாவு இன்னமும் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் பணியாரம் வருமா வராதுன்னு தெரியல. ஏன்னா 1 வருஷம் ஆகிட்டு இருக்கிற பணியாரம் செஞ்சு. எனக்கும் புதுசாக செய்யணும் ஆசை, ஆனால் டைம் கிடைக்கிறதில்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா உடனே செஞ்சு தந்துடணுமே. நான் எப்படி உடம்பு சரியில்லையோ உடம்பு நல்லாயிருக்கும் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம். பிள்ளைங்க விஷயம் சின்ன விஷயத்தை பூர்த்தி பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நம்ம எந்த அளவுக்கு பிள்ளைங்க மேலே அன்பு பாசம் வச்சுருக்கோம், அவங்க ஷெடியூல், அவங்க டைம் எப்படின்னு தெரில. சரி, இன்றைக்கி அவங்க நம்மளை புரிஞ்சிக்கலானாலும் அவங்க பிள்ளை வளர்ந்து வர இடத்துல அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பிள்ளைங்க ஒரு விஷயம் கேட்டாங்க, நம்ம உசுரை கொடுத்தாவது அதை செஞ்சு வைக்கணும் நம்ம பெற்றவங்க ஒரு தாய் நினைக்கிறது. எங்கள் அம்மா இருக்கிறதா என்கிட்ட எப்பவும் சொல்லுவாங்க. இப்போ உனக்கு நான் எப்போவும் எங்கள் அம்மாட்ட அடிக்கடி சண்டை போடுவேன். எங்கள் அக்கா தங்கச்சி 5 பேரில் நான் மட்டும் எங்கள் அம்மாட்ட ரொம்ப செல்லமாகவும் பாசமாக உரிமையோடு இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை ஒன்று தான், உனக்கு இன்றைக்கி அருமை தெரியாது, தெரிகிற வரும்போது நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது நான் ஒரு நாளைக்கு இப்போ வந்து ஒரு 10 தடவையாக நினச்சி பார்க்குறேன். அது எவ்வளோ தெய்வ வாக்கு, அது எவ்வளோ உண்மையான வாக்குன்னு. அதை மாதிரி என்றைக்காவது என் பிள்ளைங்களும் என்ன புரிஞ்சுப்பாங்க. என் பிள்ளைங்க இன்னும் புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் சில ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ சம்திங் ராங் நடக்குது. அப்பா தொப்பை பிள்ளையாரே ரொம்ப நாள் 1 வருஷம் கழித்து பணியாரம் செய்கிறேன். ஒட்டி பிடிக்காமல் நல்லா வரணும். ஓகே, நல்லா வாங்க. அடிக்கடி உங்களை நானும் தொட்டு பார்த்து நான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன். சட்டியே உங்களை கடப்பில் போட்டது சாரி, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த இடத்துல நமக்கு ஒன்று முடியல நடக்கல, அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் சாரி தேங்க்யூ மட்டும் சொல்லுங்களேன். அந்த வார்த்தைக்கு ரொம்ப குட் வைப்ரேஷன் உண்டு. இப்போ வாங்க நம்ம பணியாரத்தை மாற்றி போட முடியுதான்னு பார்க்கலாம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் 1 வருஷம் நான் யூஸ் பண்ணலனாலும் கைப்பூச்சி அம்மா நல்லா தான் வருது. அது என்ன ஆகிட்டு கொஞ்சம் பெரிய இதாக ஊற்றிட்டேன் பார்த்திங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சிக்கிட்டு சுடுது. அப்படியே பழமாக வந்துட்டு நான் வராதுன்னு நினச்சேன். இதெல்லாம் சொல்லுங்கள், என் மருமகளை அடிச்சிக்க முடியாது. அவங்க ஒரு தடவை ஒரு கண்ணால் ஒரு டிஷ் பார்த்துட்டாங்கன்னா அதே மாதிரி செஞ்சுருவாங்க. எனக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் செய்ய வராது. ஒரு பேட்ச் நான் சூப்பரே அருமையாக குண்டுன்னு வந்துட்டு
இந்த முறை மாவை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாம். அப்போ தான் ஒன்று ஒட்டி பிடிக்காது. மாவை கோரும் போது கீழே வந்து கோரணும். ஏன்னா கடலைப்பருப்பு உளுந்துனா கீழே உட்காந்துக்குது. அதான் கிண்டி கிண்டி முடிஞ்சால் கிண்டி கிண்டி தூக்குங்க. எல்லாம் கீழேருந்து இப்படி கோருங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு சேலத்தில் ரோடு கடையில் எப்படி பணியாரம் சாப்பிட்டோம். அங்கே கொடுத்த சட்னி இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் அமோகம் வியாபாரம். அந்த அம்மா தான் தனியாக நின்னாங்க. அப்படி வரிசை கட்டி சாப்பிட்டாங்க. 25 ரூபாய்க்கு 12 பணியாரம் கொடுத்தாங்க. ஆனால் சட்னி வேறு லெவல். 4-5 சட்னி மட்டும் கொடுத்தாங்க. 4-5 இல்லை 4-5 கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு எங்கள் பையன் கூப்பிட்டு போனாங்க தெரியுங்களா. அங்கே வந்து மக்கானா க்ரீன் சட்னி ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் என்கிட்ட மக்கானா இல்லை, அதனால் நான் அவல் எடுத்துக்கிட்டேன். இந்த மக்கானை வந்து அவள் டேஸ்ட் வருமானு தெரிஞ்சால் எனக்கு சொல்ல தெரியல வருமானு. இருந்தாலுமே கொஞ்சம் குழுன்னு வர்றதுக்கு, கிரேவியாக வர்றதுக்கு, வெண்ணெய் மாதிரி வர்றதுக்கு நான் கொஞ்சோண்டு அவல் எடுத்துட்டேன். மக்கானா இல்லை நம்மள்ட்ட. லேசாக ஒரு சூடு ஏறினா போதும். இப்போ அவள் நல்லா சூடாகிட்டு அவங்க இந்த மக்கானா க்ரீன் புதினா சட்னிக்கு மெயினாக லெமனும் மக்கானா தான் சொன்னாங்க. ஆனால் நம்மள்ட்ட லெமன் இல்லைனால கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டேன். பின்ன மக்கானா இல்லாதனால கொஞ்சம் அவல் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். வாங்கி இதை அரைக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா போட்டிருந்தா நல்லாயிருக்கும். கீழே நான் கடைக்கு போனேன், கடை ஒன்றும் திறக்கலை. அதனால் அந்த கடை திறக்கல எனக்கு வேலைக்கு போகிறக்கு நேரம் ஆகிடும் பார்த்தீங்களா. இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் நல்லா அரைப்பட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சு அவங்களையும் தச்சிடலாம். ஹோட்டல் டேஸ்ட்டில் வரலனாலும் நம்ம வீட்டு டேஸ்ட்டில் வரும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள் எல்லாம் அரைச்சாச்சு. இனி இந்த சட்னிக்கு மெயினாக ஒரு பொருள் ஊற்றுனா தான் இந்த மக்கானா க்ரீன் சட்னி டேஸ்ட் வரும். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். தயிர் ஊற்றுனா நல்லா புளிப்பு தயிர் ஊற்றுங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும்னு சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ புளிப்பு தயிர் இல்லை. இருந்தாலும் இது க்ரீமியாக ஜூஸியாக வர்றதுக்காக இது அப்படியே ஒரு அடி வச்சு தான். எந்த ஹோட்டலுமே எந்த ஹோட்டல்காரங்களுமே ரெசிபி ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லாயிருக்குன்னு இது வந்து எங்கள் வீட்டுக்காரும் பையனும் தந்தூரி வாங்கி சாப்பிட்டாங்க பார்த்தீங்க. அது கூட டிஷ் கொடுத்துருந்தாரு. இன்னொன்று நான் கட்லெட்னு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த சட்னி என்னது நான் சாப்பிட்ட விதத்தில் தாளித்த மாதிரி ஒன்றும் தெரில, அதனால் நானும் தாளிக்கலை. இப்போ நம்ம மக்கானா சட்னி வேறு லெவல் ரெடி ஆகிட்டு நம்ம குண்டு என்ன சொல்லுவோம் பணியாரம் ரெடி. சாமியை வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். வீட்டில் எப்போவுமே என்றைக்குமே சாமிக்கு தான் மதிப்பு. அதுக்கப்புறம் தான் நான் சூடாக சாமிக்கு வச்சுட்டு தான் மனுஷங்களுக்கு கொடுப்பேன். இப்போ என் பிள்ளை இந்த பணியாரத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வைங்க மம்மி சாமிக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துலாம் ஹோட்டல் ஸ்டைல்ஸ்லாம் வந்திருக்கான்னு. ஏன் 50-50 தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் மக்கானா போடலை, லெமன் போடலை, புதினா போடலை. இது 3 போட்டிருந்தா கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்திருக்கும். நாக்கு தள்ளுது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம புறா வந்திருக்காரு, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவோம். நம்மளை விட்டால் யார் இருக்காங்க. இப்போ இதை லேசாக வச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவளாக இருக்கீங்களா பார்க்குறதுக்கு? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஃபிஃப்டி வந்திருக்கு. லெமன், மக்கானா, புதினா இது 3 போட்டிருந்தா கண்டிப்பாக வேறு லெவலில் வந்திருக்கும். கொஞ்சம் ஹோட்டல் டேஸ்ட்டில் செட் ஆகுது. நீங்களுமே ஒரு தடவை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் உங்கள் பிள்ளைங்க எப்படி ஆரம்பிச்சு என்ன கேட்குறாங்க, நீங்கள் செஞ்சு தருவீங்களான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது குண்டு பணியாரமும் மக்கானா சட்னி வச்சு சாப்பிட்டு விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டாட்டா பை பை, லவ் யூ. ஆதரவு தாங்க, சப்போர்ட் தாங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட். எச்சுக்காரோ டாட்டா பண்ணக்கூடாது. பாய்.